முத்துராமலிங்க தேவர் அவர்கள். கெடுதல் எங்கே தமிழர் நலன், அங்கெல்லாம் புரட்சி செய்க. பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு விளைந்த பின்னும் இந்த தேகம் இருந்து என்ன பயன். வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது இயல்புதான், வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது இயல்புதான். ஆனால் வாழ்வதே போராட்டமாக மாறிவிட்ட இந்த கூடலூர் தொகுதி மக்களின் நிலையை மாற்றுவதற்காக இந்த களத்தில் இருக்கிற புரட்சியாளன் தான் என் அண்ணன் வேட்பாளர் கார்த்திக் அவர்கள். நான் என்னவாக போகிறேன் என்பதற்கு முன்னால் இந்த நாடு என்னவாக இருக்கிறது, என் நாட்டு மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அடிப்படை தேவையான நில உரிமை, கல்வி, மருத்துவம் இதெல்லாம் என்னவாக இருக்கிறது, என் இனம் அழிந்து சிதையுண்ட காலங்கள் இதெல்லாம் தான் இந்த களத்திற்கு நான் வர முக்கிய காரணங்களாக இருந்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். ஆனால் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் அந்த அறம் அறவே இல்லாமல் போனதுதான் நம்முடைய இந்த இழிவு நிலைக்கு காரணமாக இருக்கிறது. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அரசியல் என்று தனியாக ஒன்றும் கிடையாது, அரசியல் இல்லாமல் இங்கு எது ஒன்றும் கிடையாது. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்கிறார் அரிஸ்டாட்டில். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளன் லெனின் அவர்கள். நம்முடைய பிறப்பு சான்றிதழிலிருந்து நாம் இறக்கும் வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல், அந்த அரசியலை தீர்மானிப்பது நம்முடைய மதிப்புமிக்க வாக்கு. அரசியல் என்பது வெறுமனே மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்கிறார் எண்ணுயிர் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் இந்த தமிழ்நாட்டில் எப்படியாக இருக்கிறது? 1000க்கும் 500க்கும், மிக்சிக்கும் கிரைண்டருக்கும், சேலைக்கும் வேட்டிக்கும், அரிசிக்கும் பருப்புக்கும், சிலிண்டருக்கும் சில்லறைக்கும் வியாபாரம் போகிற வியாபாரமாக இருக்கிறது அந்த அரசியல், வியாபாரமாக இருக்கிறது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யப்படும் சேவை என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது வியாபாரம் அல்ல, அது எம் மக்களுக்கான அதிகாரம் என்று இந்த களத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது வாக்கை மட்டுமல்ல, உங்களுடைய நம்பிக்கையையும். இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய நில உரிமை மீட்கப்படும், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுத்தப்படும், உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், 5க்கும் 10க்கும் கையேந்துகிற நிலை மாறும் என்ற நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அதுதான் உண்மையான வாக்கினுடைய அதிகாரம். நம்பிக்கைதான் உண்மையான வாக்கினுடைய அதிகாரம் என்பதை அன்பார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வாக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த வாக்கு 1000க்கும் 500க்கும் விலை போகிறது. வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் துரோகி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்கிறார் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த தேச துரோகத்தை தான் சுமார் 50-60 ஆண்டு காலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படை அறிவையாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. நாம் இந்த 1000ஐயும் 500ஐயும் மிக்சியையும் கிரைண்டரையும் சேலையையும் வேட்டியும் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறோம். அடுத்த 5 ஆண்டுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி விட்டோம். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் நம்முடைய குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து, முதியவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து, இடையில் நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து ஒரு அரசு ஊழியருக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கும் நாம் வாங்குகிற 1000-500ஐ விட அதிகமாக, இரட்டிப்பாக 10,000
அதனை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் அநீதிகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் மனிதர்களே கிடையாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதனை அறிவார்ந்தவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வள்ளுவம் இப்படியாக சொல்கிறது, தமிழருடைய மறை இப்படியாக சொல்கிறது, ஒரு அரசு இப்படியாக இருக்க வேண்டும். இயற்றலும் நாட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. எப்படி? இயற்றலும் நாட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் என்றால் பொருளை ஈட்டுவதற்கான ஒரு வழியை சரியாக தீர்மானிக்க வேண்டும். அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதனை அறிவார்ந்தவர்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க இன்றைக்கு நம்பி இருப்பது சாராய பொருளாதாரத்தை மட்டும்தான். அப்ப இங்க அடிப்படையே தவறாக இருக்கிறது. அடிப்படையே தவறாக இருக்கும் பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அடித்தளத்தில் தான் இருக்கும் என்பதனை அறிவார்ந்தவர்கள் சிந்திக்கணும். இந்த பேச்சை கேட்கிற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏன் நாம் வாக்கு செலுத்துகிறோம்? நம்முடைய அடுத்த 5 ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக நாம் வாக்கு செலுத்துகிறோம். நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நான் சரி உங்களுக்கு வாக்கு செலுத்துறேன், ஆனா நான் தமிழன் இல்லையே, நான் எதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஏன் வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? எங்கள் பேச்சை கேட்கிற நீங்கள் ஒரு மலையாளியாக இருக்கலாம், தெலுங்கராக இருக்கலாம், கன்னடனாக இருக்கலாம், ஏன் எந்தெந்த மொழிகள் எல்லாம் உங்களுடைய தாய்மொழி என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்தந்த மொழிகளுக்கெல்லாம் உரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. காரணம், கடந்த 1 ஆண்டுகள்ல மற்ற கட்சிகள் எல்லாம் இலவசங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தி நடத்தி தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கும் போதும் ஒரு கட்சி மட்டும், ஒரே ஒரு கட்சி மட்டும் இந்த பூமியின் நலனை கருதி மலைக்காக மாநாடு போட்டது, கடலுக்காக மாநாடு போட்டது, மரங்களுக்காக மாநாடு போட்டது, ஆடு மாடுகளுக்காக மாநாடு போட்டது. அதனால் தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி? அங்கே கேரளாவில் ஒரு மலையாளியாகத்தான் இருக்கிறான், கர்நாடகாவில் ஒரு கன்னடனாகத்தான் இருக்கிறான், அங்கே ஆந்திராவில் ஒரு தெலுங்கராகத்தான் இருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தமிழன் திராவிடன். சற்று சிந்தித்து பாருங்களேன், ஏன் நாம் திராவிடர்கள்? ஏன் திராவிடர்கள்? இந்த மாய வலைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்காக இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். ஏன் வேண்டும் தமிழ் தேசியம்? கெடுதல் எங்கே தமிழர் நலன், அங்கெல்லாம் புரட்சி செய்க. பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக. செந்தமிழுக்கு ஒரு தீங்கு விளைந்த பின்னும் இந்த தேகமிருந்து என்ன பயன்? இந்த தேகமிருந்து என்ன பயன்? சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது, குமரியோடு வட இமயத்து ஒரு மொழி வைத்து உலகாண்ட சேரலாதன் என்று. இமய முதல் குமரி வரை ஒரு மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார், உலகையே ஆட்சி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி. சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு தமிழ் தேசிய மூத்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு என்று ஒரு நாடு கிடையாது, ஒரு மாநிலம் கிடையாது. இப்படிப்பட்ட அவல நிலையை மாற்றுவதற்காக வேண்டும் நாம் தமிழர் கட்சி. அதனால் தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை 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 என்று. தமிழ் தேசியமே தமிழ்நாட்டிற்கு பெரும் அவசியமான ஒன்று என்பதனை அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்வது எதற்காக? ஒரு மாதத்தில் வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை அதிகப்படியாக எதற்கு செலவிடுகிறீர்கள்? மருத்துவத்திற்கு, உங்கள் பிள்ளைகளின் படிப்பிற்கு, உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு இப்படியெல்லாம் செலவிடுகிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் அந்த வருமானத்தை சேமித்து வைப்பதற்கும்
முற்படுவதற்கும் நாம் தமிழர் கட்சியிடத்தில் ஒரு தீர்வு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இலவசங்களும் ஒழிக்கப்படும். ஆம், அனைத்து இலவசங்களும் ஒழிக்கப்படும். ஆனால் மருத்துவம் உலக தரத்திற்கு இலவசமாக எம் மக்களுக்கு வழங்கப்படும். கல்வி உலக தரத்திற்கு இலவசமாக எம் மக்களுக்கு வழங்கப்படும். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் எம் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். இந்த ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த இரும்பு பாலத்திலிருந்து, காலனியிலிருந்து, அட்டையிலிருந்து, தேவகிரியிலிருந்து எந்த பகுதிக்கும் தண்ணீர் ஒழுங்காக கிடைப்பதில்லை. அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவுகிறது. காரணம் என்ன? குழாய்கள் தரமாக இல்லை. குழாய்கள் தரமாக இல்லை, நெளிந்து கிடக்கிறது. ஒரு தரமற்ற அரசியல் இந்த நிலத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர்களால் பூர்த்தி செய்ய இயலாது. அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தரமற்றதாகத்தான் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றுதான். எம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ முடியும் என்றால் எதற்காக உங்கள் கையில் இப்படிப்பட்ட அதிகாரம், வாக்கு என்கிற ஒரு அதிகாரம்? அதை பயன்படுத்தி தான் பாருங்களே. சரியான ஒரு கட்சிக்கு வாக்களித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும், அடிப்படையில் எல்லாமே மாறும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வித்தரம் உயர்த்தப்படும், அனைத்தும் மாற்றப்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்கான சேவையும் எங்கள் பிள்ளைகள் இறங்கி செய்வார்கள். அன்பான சர்வாதிகார ஆட்சி மூலம் எம் மக்களுக்கான தேவையை நாங்கள் செய்வோம். ஒரு உலக சிங்கப்பூரை போல, மலேசியாவை போல ஒரு மிகப்பெரிய நாடாக தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த நிலத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற நில உரிமையை மீட்போம். வனவிலங்கு மக்களுடைய நலத்தை பாதுகாப்போம். மேலும் டாண்டி தொழிற்சாலைகளில் அவர்களுக்கான தீர்வை நாங்கள் தருவோம். டாண்டி தொழிற்சாலைகளை புனரமைத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம். இந்த நிலத்தில் ஒரு மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவமனையை அமைப்போம். கல்வி தேவையை பூர்த்தி செய்வோம். இப்படியாக எம் மக்களுக்கான எல்லா அடிப்படை தேவைகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்கின்றோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கு உணர்வில் எழுந்தமிழ் அரசு, போர் தொடங்கிற்று கொட்டடா முரசு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி வலிமை சேர்த்து நில்லுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.